Hello guys, welcome to first class of this course. Okay, ஸோ இந்த ஒரு கோர்ஸில் வந்து ஐசிடியை பற்றி நீங்கள் ஃபுல்லாகவே படிக்க போகிறீங்க. ஸோ என்னென்னலாம் இதில் கவர் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த போஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ தென் இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் கிளாஸ். ஓகே, ஸோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் முடிச்சு போகும்போது நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் யா, மெனி ஆஃப் பீப்புள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ இந்த கோர்ஸ் முடிக்கும் போது உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், லாஜிக் உங்களுக்கு புரிய வந்துடும். ஸோ யா, நான் யூடியூப்லாம் சொன்னதெல்லாம் தாண்டி நிறைய ஜெம் இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். ஓகே, நான் இதுதான் ஜெம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி இதான் ஜெம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லா ஜெம்மும் இந்த கோர்ஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் தான் அதை தேடி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ தென் வெல்கம் அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக். ஓகே, ஸோ இந்த ரெக்கார்டிங் வீடியோவில் பார்க்க போகிறது, ஸோ இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ், ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கார்டிங் கிளாஸ். ஸோ இதில் வந்து நோ அபவுட் மீ, ஃபஸ்ட்டு என்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே ஐசிடி பற்றி போய்க்கலாம். ஓகேவா? நான் சாந்தகுமார். ஓகே, தென் நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கிறது வந்து 2020 ஸ்டார்ட் பண்ணேன், 2020 ஆகஸ்ட். ஓகே, ஸோ தென் ஓகே வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, ஆகஸ்ட்டில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி நான் போனது வந்து ஒன்று பைனரி. ஓகே, ஸோ ரெண்டு வந்து அப்படி பைனர்லாம் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 1 மந்த்தில் அதை குவிட் பண்ணிட்டு அப்படியே ஃபாரெக்ஸ் வந்தேன். ஃபாரெக்ஸில் தான் சார்ட் பேட்டர்ன், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படிலாம் போனேன். கேண்டில் பேட்டர்ன் அண்டு சார்ட் பேட்டர்ன், தென் ஃபோர்த் வந்து எஸ்எம்சி தான் படித்தேன்னு நினைக்கிறேன் கைஸ். எக்ஸாக்டாக தெரில, வேறு எதுவும் படிச்சுனா தெரில, பட் எஸ்எம்சி ஐசி2 தான் படிச்சிருப்பேன். அவ்வளோதான் கைஸ், தட்ஸ் இட். ஸோ இதுக்கப்புறம் 2020 இதெல்லாம் படிச்சிருந்தேன். ஸோ 2020 எல்லாம் படிக்கல. ஸோ ஒரு 1 மந்த் வந்து பைனரி பண்ணேன், அது ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ் வந்தேன். ஃபாரெக்ஸ் எப்போ வந்திருப்பேன் அப்படின்னா ஒரு 1 மந்த்லேயே வந்துட்டேன். 2020 நவம்பர் டிசம்பர் அதுக்குள்ளேயே நான் ஃபாரெக்ஸ் வந்துட்டேன். ஓகேவா? ஐ திங்க் அரௌண்ட் அக்டோபர் இருக்கும் கைஸ், அந்த டைமிங்லாம் வந்திருப்பேன். ஓகேவா? ஸோ ஃபாரெக்ஸ் வந்துட்டேன். ஃபாரெக்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் ஃபாரெக்ஸில் இந்த கேண்டில் ஸ்டிக்கு, சார்ட் பேட்டர்னு, ப்ரைஸ் ஆக்ஷனு இதெல்லாம் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, எஸ்எம்சி வந்தது வந்து 2023ன்னு நினைக்கிறேன் கைஸ். 2023 ரவுண்ட். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா ஃபாரெக்ஸில் கேண்டில் ஸ்டிக்கு, சார்ட் பேட்டர்ன்லாம் பண்ணது 2021. ஓகே, 2021 ஓகேவா? ஸோ 2021 2022 இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து 2022க்கு வந்தேன் கைஸ். 2022க்கு வந்து எஸ்எம்சி வந்துட்டேன். 2022 மே வந்திருப்பேன் கைஸ், MAY வந்திருப்பேன் நினைக்கிறேன், அரௌண்ட் மே. அதில் வந்து அதெல்லாம் யூடியூப் பார்த்து படித்தது ஒரு 3 மந்த் to 4 மந்த் இருந்திருக்கும். ஓகேவா? தென் 2023 ஸ்ட்ரைட்டாக வந்துட வேண்டியதான். ஸோ 2023ல் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அப்போ தான் ஐசிடி வந்தேன். 2023 ஏன்னா 2023ல் வந்து என்ன பண்ணேன், 10th எக்ஸாம். ஸோ மே வரைக்கும் அப்படியே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அரௌண்ட் ஏப்ரலுக்கு அப்புறம் மே வச்சுக்கோங்களேன், மே தான் இருக்கும், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஐசிடி. அப்போ தான் இந்த ஐசிடிலாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து எனக்கு என் ரிலேட்டிவ் ஒருத்தர் இருந்தார், ஐசிடி செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். ஸோ அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஓகேவா? ஸோ அவர் சொல்லிக் கொடுத்தாரு. அது ஒரு அரௌண்ட் சம் மந்த், ஒரு ஆகஸ்ட்டுக்குள்ளேயே நான் நல்லா கற்றுக்கிட்டேன்.
அதுலேயே ஒரு இன்டர்மீடியட் லெவல் வந்துட்டேன். ஸோ தென் அவர் வந்து 2024ல் இறந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்னால் அவர்கிட்ட மீதி கற்றுக்க முடியல. பட் ஆல்சோ அவர் வழியாக எனக்கு ஒரு கான்டாக்ட் கிடச்சிது. அதுதான் துபாயில் இருக்கார் அவர். ஓகேவா? ஸோ அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு 2024க்கு அப்புறம். 2024க்கு அப்புறம் வந்து அவர் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தார் எனக்கு. ஸோ ஒரு சொல்லிக் கொடுத்தது வந்து அவர் வந்து சொல்லிக் கொடுத்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே கொண்டு வந்துட்டார். ஸோ 2 பேருமே ஐசிடி சைன் பை ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். அப்புறம் இப்போ 2025. ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ்லாம் கனெக்ட் பண்ணேன் 2024 எண்டிங்கில் நினைக்கிறேன். இது 2025 மந்த் 7 ஆயிடுச்சு. 2024 டிசம்பரில் வந்து கனெக்ட் பண்ணேன். ஸோ அவர் எனக்கு 2024 ஸ்டார்டிங்லேயே வந்து எனக்கு ஐசிடி சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ஸோ 2024 எண்டிங் டிசம்பரில் வந்து நான் அரௌண்ட் ஒரு ஃப்ரீ கிளாஸ் கனெக்ட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ அந்த டைமில் இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஸோ அண்ட் 2025 இப்போ வந்து இந்த ரெக்கார்டிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் கைஸ். நோ அபவுட் மீ, அவ்வளோதான். என்னை பற்றி பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, ஐ delete it. ஸோ அண்ட் ஹூ இஸ் ஐசிடி? ஸோ ஐசிடி கான்செப்ட் வந்து ஃபுல்லாகவே லாஜிக் மட்டும்தான். இந்த இடத்துல வந்து நீங்கள் பேட்டர்னாக பார்க்கறதுக்கு வேலையே இல்லை. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ரீட்டைல் கான்செப்ட் படிச்சிருக்கலாம், பேட்டர்னாக பார்த்துருக்கலாம். தூக்கி குப்பையில் போட்டு இங்கே வரதா இருந்தால் வாங்க, இல்லாட்டி போங்க. ஓகே? ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஐசிடி இஸ் ஃபுல் ஆஃப் லாஜிக். ஏன்னா ஐசிடியில் நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். ஐசிடியை பேட்டர்னாக பார்த்த அத்தனை பேரும் ஒழிஞ்சு போயிடுவான். டெஃபினெட்லி ஐசிடியை பேட்டர்னாக பார்த்த அத்தனை பேரும் ஒழிஞ்சிருவான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், இது சேம் ஏதோ ஒரு சார்ட்டு. ஓகேவா? இங்கே லைக் என்ன சொல்கிறது, இங்கே பாருங்க, சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். எஃப்இஜில இருந்து மார்க்கெட் செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? இந்த இடத்துல இது வந்து இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, இந்த கேண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் கேண்டில் வருது, செல் அடிக்கணும்னு நினச்சி செல் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். ஓகேவா? ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல லிமிட் ஆர்டரை போட்டு உட்காந்துருக்கீங்க, எஃப்இஜி செல் அடிக்க போகிறோன்னு. செல் தான் அடிக்கும் மார்க்கெட்டில். எஃப்இஜி எல்லா எஃப்இஜியும் ரெஸ்பெக்ட் பண்ணாது மார்க்கெட். எல்லா ஆர்டர் பிளாக்கையும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணாது. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ 1 செகண்ட். ஸோ இது வந்து தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஆர்டர் பிளாக். ஓகேவா? லைவ் மார்க்கெட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு டவுன் க்ளோஸ் கேண்டிலும் ஆர்டர் பிளாக். இது வந்து அப் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்? எஸ்எல் வாங்கியிருப்பீங்க தெளிவாக. ஓகேவா? ஸோ அதனால் ஐசிடியை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஐசிடி இஸ் ஃபுல் ஆஃப் லாஜிக். இங்கே வந்து பேட்டர்னுக்கு வேலையே கிடையாது. ஓகே, ஸோ சொல்லிட்டுனா ஓகே, ஐசிடி, ஹூ இஸ் ஐசிடி? ஐ வில் ஷோ யூ. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஐசிடி அப்படின்னா இவர் தான், இன்னர் சர்க்குலர் ட்ரேடர். யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. யூனோ வெல் நோன் மைக்கேல் ஜே ஹடல்சன். ஓகேவா கைஸ்? ஸோ அவ்வளோதான். இவர் தான், இந்த மனுஷன் தான் வந்து ஐசிடியை கிரியேட் பண்ணவர். ஓகேவா? ஸோ இதை பற்றி பெருசாக ஒன்றும் இல்லை. இவர் சேனல்ஸில் நிறைய கான்டென்ட் இருக்குது. ஓகேவா? யூ வாண்ட் இட், போய் பார்க்கலாம் நீங்களும், புரிஞ்சுது அப்படின்னா. அண்ட் ஆல்சோ நான் எப்படி தமிழில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு யூடியூப் வீடியோவே போட்டிருந்தேன். ஓகே, ஸோ ஹவு ஐசிடி பான்? ஐசிடி பான் அப்படின்னா அந்த மனுஷன் எப்படி பிறந்தாருன்னு நான் சொல்ல போகிறது இல்லை, அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. ஓகேவா? பட் அந்த கான்செப்ட் எப்படி பிறந்தது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒய்? பிகாஸ் மற்ற யூடியூப்பில் கற்றுக்கிறவங்களுக்கும் நீங்கள் அங்கே கற்றுக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கதையை வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்களானே தெரியாது. ஓகே, ஸோ நோ, ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரம் த ஸ்க்ராட்சிலேருந்து கற்றுக்கிறது பெட்டர் ஆப்ஷன். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ஐசிடி அவரை பற்றி நம்மளுக்கு டீட்டெயில் தேவையா அப்படின்னா பெரிய டீட்டெயில் தேவையில்லை, ஒரு கண்டுபிடிச்சாரு அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஓகே, அதை பற்றி அதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் கான்செப்ட் வந்து முக்கியம். இப்போ நாங்கள் படிக்க போகிறது ஐசிடி கான்செப்ட் தான் படிக்க போகிறோம். ஓகே, ஐசிடி அப்படின்னா அதில் இருக்க லாஜிக்ஸ் அதை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ அதான் கான்செப்ட். ஓகே, ஸோ அது எப்படி பிறந்தது, அது எப்படி கிரியேட் ஆனிச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே கைஸ், ஓகே லெட்ஸ் சே அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ட்ரேடிங் வரீங்க அப்படின்னா த ஃபஸ்ட்டு திங் நீங்கள் நினைக்க வேண்டியது இது மட்டும்தான் கைஸ். பாருங்க, இவ்வளோதான் ட்ரேடிங். இவ்வளோனா இந்த 4 மட்டும் தான் ட்ரேடிங். அதுக்கு மேலே ட்ரேடிங்கில் வேலையே இல்லை. நம்ம நாலே விஷயம் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே, ஸோ அந்த 4 விஷயத்துக்கு ஓகே இங்கே இருக்குது. அந்த 4 விஷயத்துக்கான எக்ஸ்பிளனேஷன்.
இந்த 4 விஷயம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் மைண்ட் செட். மைண்ட் செட் இஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் ட்ரேடிங். உங்க மைண்ட் செட் மட்டும் தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். எசென்சியல், ரொம்ப முக்கியம். ஓகேவா? மைண்ட் செட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்க வேலை இல்லை. ப்ரோ நான் கொஞ்சம் எமோஷனலாக ஆனு, அமைதியே கிளம்பிடு. நான் எமோஷனலாக ஆனு, அமைதியே கிளம்பிடு, அவ்வளோதான். ப்ரோ என்னால் லாஸ் பண்ண முடியாது, ரெட் கலர் நம்பரையே என்னால் பார்க்க முடியாது, நம்பர் சிவப்பு கலரில் போனாலே கை கால் நடுங்கும், உனக்கும் ட்ரேடிங்க்கும் ஆகாது, கெட் அவுட், அவ்வளோதான். ஓகேவா? இல்லை ப்ரோ நான் இருக்கணும் ப்ரோ. உன் மைண்ட் செட்டை பில்ட் பண்ணிக்க. ஓகேவா? இந்த ஃபீல்டில் தான் இருக்கணும் அப்படின்னா உன் மைண்ட் செட்டை பில்ட் பண்ணு. ஓகேவா? மைண்ட் செட்டை பில்ட் பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஃபீல்டை விட்டு போயிரு. நான் இப்படி தான் பேசுவேன், நான் டேரெக்டாக தான் பேசுவேன். ஓகேவா? ஸோ தென் உனக்கு மைண்ட் செட் வந்து முக்கியம். ஓகேவா? அதான் ஃபவுண்டேஷன். அது இருந்தால் தான் உனக்கு இங்கே ட்ரேடிங்கில் வேலையே. ஓகே? தென் செல்ஃப் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ் அப்படிம்பாங்கல்ல, அதை தான் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ கான்ஃபிடென்ஸ் இன் யுவர் அனாலிசிஸ். அனலைஸ் ஆர் அனலைசிஸ். ஓகே? கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் உனக்கு. நீ அனலைஸ் பண்ணுறீல்ல, இப்போ உன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கணும். உன்னோட அனாலிசிஸ் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கணும். ஓகேவா? நீ தப்பாகவே அனலைஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதானே மிஞ்சி போனால் என்ன ஆயிட போகுது? ஸ்டாப் லாஸ் அடிக்க போகுது. அதுக்கு மேலே ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. ஸோ அதனால உன்னோட அனாலிசிஸ் மேலே ட்ரஸ்ட் பண்ணணும். ஓகேவா? தென் பேஷன்ஸ். வெயிட் ஃபார் த ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஒத்த காலிலேயே மீன் பிடிக்கிறதுக்காக நிற்கும், அது பேர் என்ன? சரியா ஞாபகம் வரல. அது ஏதோ ஒரு பறவைம்பாங்க. அந்த பறவை வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும். ஓகே? ஒரு கல் மேலேயே நின்றுக்கிட்டு அப்படியே அந்த மீன் வர மீன் எல்லாத்தையும் விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். நிறைய மீன் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஆனால் கரெக்டாக ஒன்றே ஒன்று கொத்தும். ஓகேவா? அதே மாதிரி தான் ட்ரேடிங்கில் உங்களுக்கு பழப்பம். ஓகேவா? உங்கள் பழப்பம் ட்ரேடிங்கில் அதுதான். வெயிட் ஃபார் த ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். கண்ணு முன்னாடி 1000 செட்டப் போய்கிட்டே இருக்கும். ஆகா எடுத்துக்கலாமே, ஆகா எடுத்துக்கலாமே, ஆகா எடுத்துக்கலாமே, ஆனால் எடுக்கக்கூடாது. ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் ஒன்று எடுத்தால் போதும். ஓகேவா? அவ்வளோதான். அதுக்காக பேஷன்ஸ் வெயிட் பண்ணும். ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். காத்திருக்க முடியாது ப்ரோ. ஓகேவா? எனக்கு காத்திருக்க முடியாது அப்படிங்கிற இந்த ஃபீல்டில் இருக்காது. அவ்வளோதான். ஓகே? தென் டிசிப்ளின். அவ்வளோதாங்க. அவ்வளோதான். இதை 3 டிசிப்ளின். அவ்வளோதான். இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொட்டீன். இதை 3 நீ டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணால் போதும். வேற எதுவுமே இல்லைங்க. ஓகேவா? இது 3 தான் பிளான். இந்த பிளானை நீ எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணி நீ அழகா இதை மட்டுமே ஃபாலோ பண்ணால் போதும். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிடலாம். சக்ஸஸாக ரீச் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அதை தான் நான் இங்கே மேலே எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். மைண்ட் செட் இருக்கணும். மைண்ட் செட்டோட உடனே நீ நம்பணும். உன் ப்ராசஸை நீ நம்பணும். ஓகேவா? உன் ப்ராசஸ் உன்னோட செட்டப் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது அந்த 3 விஷயத்தையும் நீ டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணணும். இவ்வளோதான் ட்ரேடிங். ட்ரேடிங் ரொம்ப ஈஸி. நோ நோ நோ, வார்த்தை தப்பாக சொல்லிட்டேன். ட்ரேடிங் ரொம்ப சிம்பிள், நாட் ஈஸி. ட்ரேடிங் இஸ் சிம்பிள், நாட் ஈஸி. அவ்வளோதாங்க. ட்ரேடிங் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த 4 விஷயத்த நீ ரிப்பீட் பண்ணால் போதும். ஓகேவா? ஆனால் ஈஸி இல்லை. ஓகே? அவ்வளோதாங்க. ஸோ இந்த இடத்துல ஹூ இஸ் ஐசிடி அவரை பற்றி சொல்லிட்டேன். மைக்கேல் ஜே ஹெட்ல்சன். ஓகேவா? அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அது வேணா பார்த்துக்காங்க. ஓகே. ஹவு ஐசிடி பான். இதுதான் ரெக்கார்டிங் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். இதுவே 23 நிமிஷம் போயிடுச்சு. ஓகே, இட்ஸ் ஓகே. ஹவு ஐசிடி பான். இந்த கதை நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரில. ஓகேவா? இருந்தாலும் நான் இந்த கதையை சொல்கிறது என் கடமை. ஓகே? நான் வந்து மைக்கேல் ஜே ஹட்ல்சனோட செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் படித்தவன் அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் நான் காட்டணும் எனக்கு அவசியம் இல்லை. ஓகே? ஸோ அவங்கள்ட்ட படித்தப்ப அவங்க இதெல்லாம் கதைலாம் சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் டீச் பண்ணும்போது நான் அந்த கதைலாம் சொல்லி தான் ஆகணும். ஓகேவா? தென் சே கைஸ், ஒரு மைக்கேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். மைக்கேல் 90s இருக்கும் போது, அரவுண்ட் 90s, ஓகே,
90 இயர்ஸ். ஓகே. இந்த டைமிங்ல வந்து அவர் ட்ரேட் பண்றவரு. ட்ரேடர். இண்டிகேட்டரு, பிரைஸ் பேட்டர்னு, பிரேக் அவுட்டு, ரீட்டெயில் கோர்ஸ். ஓகேவா? ரீட்டெயில் கோர்சஸ். இதெல்லாம் படிச்சுக்கிட்டு ஓகேவா? இதெல்லாம் படிச்சுக்கிட்டு என்ன பண்றாரு? ட்ரேட் பண்றாரு. அதுக்கு முன்னாடி மனுஷனை பத்தி கொஞ்சமா தெரிஞ்சுக்கும். ஓகேவா? மைக்கேல் வந்து பணக்கார குடும்பத்தெல்லாம் பொறக்கல. ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டும் இல்ல. ஓகேவா? ஸோ அவர் வந்து ரொம்ப நார்மலான மனுஷன் தான். ஓகேவா? இயர்லியாவே நான் சொல்றது கொஞ்சம் சீக்கிரமாவே ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுக்கிறதுக்கு உட்படுறாரு. இந்த ஹெட்ஜ் ஃபண்டு, மென்டாரு அந்த மாரி எந்த ஒரு லிங்க்கும் அவருக்கு இல்ல. ஆக்சஸும் இல்ல, கிடைக்கல. ஓகேவா? ஸோ நம்மள மாரி தான். மோஸ்ட்லி நம்மள மாரி தான். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்றாரு. ரொம்ப கஷ்டப்படுறாரு மனுஷன். ஓகேவா? அப்படி ஸ்டார்ட் பண்ற டைமிங் ஓகேவா? என்ன சொல்றது? அந்த மாரி டைம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இண்டிகேட்டரு, பேட்டர்ன் ட்ரேடிங்கு, பிரேக் அவுட்டு இதெல்லாம் வச்சு மனுஷன் அவ்ளோ லாஸ் பண்றாரு. லாஸு. ஒரு சிலரால 2 தடவ வந்து லாஸ் பார்த்துட்டாலே, ஐயோ! 3வது தடவ கை நடுங்கும் என்ட்ரி போடுறதுக்கு. மனுஷன் அவ்ளோ லாஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? லாஸ் அப்படின்ட்டு. ஓகே. கன்னா பின்னான்னு லாஸ் பண்ணிட்டு, அவர் யோசிக்கிறாரு. ஜெயிக்கிறோம். ஒரு 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 சில டைம் ஜெயிக்கிறோம். ஜெயிக்கிறதெல்லாம் லக்ல இருக்காட்டுக்கு. தோக்குறதெல்லாம் மார்க்கெட் நம்மள மோசடி பண்ணுது. அப்படிங்கிற மாரி திங்க் பண்றாரு. ஓகேவா? எண்ண ஓட்டம் இருக்கிறது தானே. மார்க்கெட் நம்மள மோசடி பண்ணுதோ! அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம். அ இருக்கிறது தான். ஸோ அவரும் அதே மாரி ஜஸ்ட் திங்க் பண்றாரு. ஸோ தென் அப்சர்வ்ட் ஓகே. அவரு திங்க் பண்றாரு, அப்சர்வ் பண்றாரு. திரும்பி திரும்பி. ஸோ ஒய் 99% ஆஃப் ட்ரேடர் ஃபெயில்? இந்த கேள்வி அவர் வந்து அவருக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் ஷார்ட்டா எழுதுறேன் கைஸ். ஒய் 99% ஃபெயில். ஃபுல்லாவே எழுதுவோம். இதுல என்ன இருக்கு? டபிள்யூ வச்சு போடுறதுல. ஓகே. இதுதான் திரும்பி திரும்பி யோசிக்கிறாரு. வேற எதுவுமே தாட் இல்ல அவருக்கு. ஓகே. ஒய் 99% ட்ரேடர் ஃபெயில்? ஓகே. ஸோ அவங்க ரூல ஃபாலோ பண்ணலையா? அப்படின்னு கேட்டா இல்ல. ரூல கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. இருந்தாலும் ஏன் ஃபெயில் ஆகுறாங்க? அபௌட் த நாலேட்ஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஷார்ட்டா எழுதுறேன் கைஸ். இன்ஃபோ ஆர் நாலேட்ஜ். நாலேட்ஜுக்கு ஸ்பெல்லிங் தெரியல கைஸ். ஓகே. நாலேட்ஜுக்கு ஸ்பெல்லிங் தெரியல எனக்கு. ஓகே. நாலேட்ஜ் ஆர் இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சரியா இல்ல. ஓகேவா? ரீட்டெயில் ட்ரேடருக்கு 99% லாஸ் பண்றதுக்கு அவங்க வந்து அவங்க சிஸ்டத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. பட் அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனும், நாலேட்ஜும் சரியானது இல்லை. தவறானது. அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. திங்க் பண்றாரு. நெறைய திங்க் பண்ணி யோசிச்சு கன்ஃபார்ம் பண்றாரு. ஓகேவா? ஒரு கட்டத்துல. ஸோ ஒரு நாள் ஓகேவா? எல்லாம் வந்து ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, தினைக்கும் நாள் வந்து போயிட்டே தான் இருக்கும். ஓகேவா? தினைக்கும் நாள் போயிட்டே தான் இருக்கும். இவரு என்ன பண்றாரு அப்புட்ன்னா, ஒரு நாள் வாட்ச பார்க்குறாரு. ஓகேவா? ஸோ திங்க் பண்றாரு. ஏன்டா லாஸ் பண்றோம்? ஏன்டா லாஸ் பண்றோம்? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தற்செயலா அந்த வாட்ச் இருக்குல்ல, டைம் அப்படிங்கிற வாட்ச பார்க்குறாரு. ஸோ அப்போ வந்து ஒரு தாட் என்ன தோணுது அப்புட்ன்னா, மார்க்கெட் வந்து ரேண்டமாலாம் மூவ் ஆவல. ஓகே. ரேண்டமாலாம் மூவ் ஆவல. ஓகே. டைமிங் இஸ் எவரிதிங். டைமிங் தான் எல்லாம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றாரு. யோசிக்கிறார். டைம பார்த்தோனே, சுத்துறத பார்த்தோனயுமே, ஸோ ஒரு வேள டைம் இதெல்லாம் காரணமா இருக்குமோங்கிற மாரி யோசிச்சு, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஷெட்யூலோட ஓடுது அப்படின்னு நெனைக்கிறாரு. தாட் தான். நம்ம உட்காந்து யோசிச்சோம் அப்புட்ன்னா, 1000 எண்ணம் வரும். 1000 அதுக்கு மேலேயே எண்ணங்கள் வரும். ஓகேவா? யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படின்னு நெறைய தாட்ஸ் வரும். அது மாரி வந்தது தான் இவருக்கும் இந்த தாட். டைம் தான் எல்லாமோ! டைம் தான் எல்லாமா இருக்கும். அது ஷெட்யூலோட போகுது. அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ டைம பத்தி இவரு யோசிச்ச உடனே போறாரு, ட்ராக் பண்றாரு. ப்ரீவியஸா எடுத்த ட்ரேடு எல்லாம் உட்காந்து நோண்டுறாரு. ஓகேவா? ஜர்னல் பண்ணி வச்சிருப்பார்ல. அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தெரியுது, எல்லாம் அந்த ஸ்பெசிஃபிக்கா டைம் வந்து அடிபடுறது பார்க்குறாரு. அந்த செஷன்ஸ் ஆரம்பிக்கும்போது. பிரேக் அவுட்ன்னு எடுக்கிற ட்ரேட் எல்லாம் செஷன்ஸ்ல போயி மாட்டிக்குது. செஷன்ஸ் ஆரம்பிக்கும்போது, இந்த ஜூடாஸ் வரும்ல, ஜூடாஸ்.
ஜூடாஸ் பிங்க். அந்த இதெல்லாம் வந்து போய் ட்ராப் ஆகி மாட்டுறாரு. அதெல்லாம் பார்க்குறாரு. ஓகே, ஓகே. அவருக்கு அப்ப ஜூடாஸ் தெரியாது. ஓகே, உங்களுக்கே கூட ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். மேபி யூடியூப்ல ஆர்வத்தோட பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். ஓகேவா? பட் எல்லா விஷயமும் நான் சொல்லுவேன். இந்த கோர்ஸ் முடியும்போது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ அப்ப நோட் பண்றது டைமிங். இந்த டைம் அந்த ஈக்விட்டி ஓப்பன் ஆர்எல்ஸ் லண்டன் செஷன் ஓப்பன் இது மாதிரி ஓப்பன்ஸ்ல போய் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி மாற்றுறத பார்க்குறாரு. ஓகே, நம்ம ட்ராப் ஆகிற இடம் இந்த மாதிரி ஓப்பன் டைமிங்ஸ் அப்படின்னு டைமிங் வந்து ஸ்பெசிஃபிக்கா பார்க்குறாரு. பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் ட்ராக் பண்றாரு மார்க்கெட்டை. ட்ரேட் எடுக்கிறாரு, எடுக்கல. ஓகே, ஒரு சில நாள் எடுப்பாரு, ஒரு சில நாள் எடுக்க மாட்டாரு. இருந்தாலும் அப்ப ட்ராக் பண்றாரு, டைமை ட்ராக் பண்றாரு. இத்தனை நாளா பார்த்தது பிரைஸ். ஓகே, இந்த பக்கத்துல இருக்குல்ல. ஓகே கைஸ், இந்த இடத்துல உங்களுக்கு இந்த 1 செகண்ட். ஓகே, இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே வந்து பிரைஸ், ஃபுல்லி பிரைஸ். இத்தனை நாளா ஃபோக்கஸ் பண்ணது இந்த பிரைஸை. ஓகேவா? இந்த பிரைஸை தூக்கி ஓரமா போட்டுட்டு ஓகேவா இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா இங்க இருக்க டைமை ஃபோக்கஸ் பண்றாரு, கீழே இருக்க டைம். ஓகேவா கைஸ்? இதான் பண்றாரு, ட்ராக் பண்றாரு ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கிறப்பையும் சரி. அதுக்கப்புறம் இந்த வாட்சை பார்த்ததுல இருந்தே அவர் ஃபோக்கஸ் பண்றது டைம். ஓகேவா? டைம் ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் நிறைய விஷயம் தெரியுது. இந்த மேனிப்புலேஷன் எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பெசிஃபிக்கா கன்ஃபார்ம் பண்றாரு, டைமை பொறுத்து தான் ப்ரைஸ் மூவ் ஆகுது, ப்ரைஸை பொறுத்து டைம் மூவ் ஆகாது. ஓகே, உங்களால வந்து ப்ரைஸை, அதாவது உங்களாலன்னு சொல்லக்கூடாது நம்ம, அதாவது இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? இன்ஸ்டிடியூஷனால ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் டைமை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, யாராலையுமே வந்து டைமை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? டைமை வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. டைம் அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். போன டைமை திருப்பி வர வைக்க முடியாது. ஆனா பிரைஸ், போன பிரைஸை திருப்பி வர வைக்க முடியும், ஆர்டர் அதிகமாக போடுறதுனால. ஓகேவா? ஸோ ஓகே, இவ்வளோதாங்க விஷயம். ஸோ இதை தான் நோட் பண்றாரு. ஓகே, இன்ஸ்டிடியூஷன் கேன் மேனிப்புலேட் பை பிரைஸ், நாட் பை டைம். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, டைமை இன்ஸ்டிடியூஷனால மேனிப்புலேட் பண்ண முடியாது, பட் பிரைஸை மேனிப்புலேட் பண்ண முடியும். டைமை இன்ஸ்டிடியூஷனால நிறுத்தி வைக்க முடியாது, ஆனா பிரைஸை இன்ஸ்டிடியூஷனால நிறுத்தி வைக்க முடியும். ஓகே, தென் இதெல்லாம் பார்த்துட்டு டைமை பொறுத்து தான் ப்ரைஸ் அப்படின்னு அவரு ஐடென்டிஃபை பண்ணிட்டார் மனுஷன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ டைமை வச்சு தான் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு ட்ராக் பண்ணி தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹவர், ஓகேவா, அன்னி கணக்கில் உட்காந்து எல்லாம் ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறாரு. நாட் லைக் அ வீடியோ ரெக்கார்டிங். ஓகேவா? ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? ரெக்கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறாரு, டேட்டா கலெக்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் டைம்லாம் அலைன் பண்ணி இன்ஸ்டிடியூஷன் அல்கோஸ் எல்லாம் ஃபைன் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் எவ்ரிதிங். ஓகே, எவ்ரிதிங் அவருக்கு டீச் பண்ணுறது எல்லாமே இண்டிகேட்டர், பிரேக் அவுட்டு, ட்ரெண்ட் லைன் அதாவது ரொம்ப கம்மி, அதாவது சரியானது இல்லை. ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து இதெல்லாம் வச்சு தான் மூவ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் இதுக்கு அகைன்ஸ்டாக தான் மூவ் ஆகுது. ஆக்சுவலி இந்த பிரேக் அவுட்டு, இண்டிகேட்டரு இது எல்லாத்தையும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி மூவ் ஆகாது. மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறது டைம் அண்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இதை வச்சு இதில் இருக்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் மூவ் ஆகுதே தவிர இந்த இண்டிகேட்டரு, ட்ரெண்ட் லைனு, பிரேக் அவுட்டு, இந்த ரீட்டைல் கான்செப்ட் எதையுமே மார்க்கெட் மதிக்காது. ஒரு சில நேரத்தில் மதிக்கும். ஓகேவா? சம் ரீசன்ஸால ஏதோ ஒரு சில நேரத்தில் மதிக்கும், ஆனால் ஃபுல் டைம் மதிச்சுக்கிட்டே இருக்காது. ஓகேவா? ஸோ அண்ட் இந்த ரீட்டைல் கான்செப்ட் எதுலேயுமே லாஜிக் இருக்காது. ஓகேவா கைஸ்? ஒரு விஷயத்த நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா லாஜிக் இருக்காது. ரீட்டைல் ஹேஸ் நோ லாஜிக். ஓகேவா? ரீட்டைல் ஹேஸ் நோ லாஜிக். இதுதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை. ஓகே, ரீட்டைல்கிட்ட லாஜிக் இருக்காது. ஓகேவா? ஸோ ஆனால் இன்ஸ்டிடியூஷன் டைமை வச்சு ப்ரைஸை மூவ் பண்ணுறாங்க. எப்படி? டைமை வச்சு ப்ரைஸை மூவ் பண்ணுறாங்க. எந்த டைமிங்க்கு எது நடக்கணும் அப்படின்னு இன்ஸ்டிடியூஷன் முடிவு பண்ணுறாங்க. ஸோ அப்கமிங் கிளாஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க்
நெக்ஸ்ட் கிளாஸா இல்லை நெக்ஸ்ட் கிளாஸா இன்ஸ்டியூஷனை பற்றி இருக்கு கைஸ். இன்ஸ்டியூஷன் அந்த அல்கோஸ் எல்லாம் பற்றி பேசினா அது ஒரு லென்த்தான டாபிக். உங்களுக்கு இந்த இன்ட்ரோலேயே இருக்கும். ஒரு நெக்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், இல்லாட்டி அதுக்கு அடுத்ததாக இருக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா? அது வந்து ரொம்ப பெருசு. பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே போக வேண்டியதான். ஓகேவா? ஸோ மார்க்கெட் மூவாக வரதை பார்க்குறாரு. இன்ஸ்டியூஷன் ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டைம் பேஸ்டு என்ட்ரியை மாற்றிக்கிறாரு. இந்த பிரேக் அவுட்டு அப்படிலாம் போய் பிரேக் அவுட்டில் மாட்டாமல் அதை லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணி அங்கேருந்து லிக்விடிட்டி கிராப்பாக கன்சிடர் பண்ணி என்ட்ரி ரீடெயிலுக்கு ஆப்போசிட்டாக எடுக்கிறது. அதெல்லாம் பண்ணுறாரு. இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டைமையும் ப்ரைஸையும் அலைன் பண்ணி யூஸ் பண்ணுறாரு. ட்ரெண்ட் லைனுக்கு பதிலாக டைம் அண்ட் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி போகுது அப்படின்னு நோட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூவ் பண்ணி வராரு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு தடவை 2 தடவை அக்யூரேட்டாக வேலை செய்யல, ஒவ்வொரு தடவையுமே அக்யூரேட்டாக வேலை செய்யுது. ஓகேவா? பவர்ஃபுல்லாகவும் இருக்கு. ஓகேவா? ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு சக்ஸஸ் கிடைச்சிருச்சு. ஓகேவா? அவரு ஒரு கான்செப்டையே மனுஷன் உருவாக்கி விட்டுட்டாரு. ஓகேவா? அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் கைஸ், ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் அதை பற்றி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? ஸோ அண்டர்ஸ்டாண்ட்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போக போக மென்டார்ஷிப் எடுக்கா, ப்ரைவேட் மென்டார்ஷிப்லாம் எடுக்கிறாரு. ஸோ ஓகே, ப்ரைவேட் மென்டார்ஷிப்லாம் எடுக்கிறாரு, லெக்சர்லாம் எடுக்கிறாரு. அதெல்லாம் பெய்டில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஸோ அதெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு காலத்தில் யூடியூப்ல எல்லாத்தையும் அவைலபிள் பண்ணுறாரு. யூடியூப்ல எல்லாமே ஃப்ரீ சோர்சஸாக விட்டுட்டாரு. எல்லாமே யூடியூப்ல ஃபுல் ஃப்ரீ சோர்சஸ் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். அதை பற்றி அதுக்கப்புறம் வேற எதுவும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஐசிடி சேனல்லே எல்லா வீடியோஸும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஆனால் இந்த இவ்வளோ அசால்ட்டாக இதை விட்டுட்டாரு கைஸ். அசால்ட்டாக இந்த வீடியோஸை விட்டுட்டாரு. ஆனால் அவ்வளோ வேல்யூஸ் இருக்கு. யூஸ் பண்ணால் நிறையவே இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கு, வேல்யூஸ் இருக்கு. ஓகே, அதான் கைஸ். இதை தாண்டி வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஐசிடி பாண்ட் அதான் பிறந்தது. அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆகி இப்படிதான் இருக்குது. ஓகேவா? மற்றபடி ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சம் வேல்யூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.